ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் வசிக்கக்கூடிய உன் வராகி அம்மா தான் உன்கிட்ட தனிமையில் சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு அன்போடும் பாசத்தோடும் ஆசையோடும் உன்னை பார்க்க வந்தேன். உண்மையை சொல்ல வந்த என்னை நிராகரிச்சிடாம நான் சொல்கிறது என்னன்னு முழுசாக காது கொடுத்து கேளு. வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களாக இருக்குது, அடுத்தவங்க காயங்களை உண்டாக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றியே. உனக்கு காயத்தை கொடுத்த ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதலை கொடுக்க ஒரு நல்ல மனிதர் இந்த உலகத்தில் இல்லாமலா போயிடுவாங்க? கண்டிப்பா உன்னை காயப்படுத்தும் விதமாக ஒருவரை படைச்ச நானே உனக்கு ஆறுதலை தரவும் ஒரு நல்ல மனிதரை படைச்சிருக்கேன். அவரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சு உன் மனசுக்கு நான் நிச்சயம் ஆறுதலை கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக பிறப்பதை போல எல்லா குழந்தைகளை பெற்றவங்களும் என் பிள்ளை அப்படி ஆகணும் இப்படி ஆகணுன்ற கனவுகளோட தான் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் வளரும்போது நான் அதுவாகுவேன் இதுவாகுவேன்னு சொல்லி கனவுகளோட வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை அதன் பாடத்தை கற்றுக் கொடுத்துருது. நான் எதுவாகவும் ஆக வேணாம், குழந்தையாவே இருந்தால் போதும்னு மனிதர்களை சொல்கிற அளவுக்கு பெருசான பிறகு நிறைய பொறுப்புகளும் கவலையும் கஷ்டமும் ஏமாற்றமும் சந்திக்க வேண்டியதாக ஆகிவிடுகிறதல்லவா? கவலை இல்லாத அந்த மனசு சின்னதில் குழந்தை பருவத்தில் மட்டும்தான் எல்லாருக்கும் கிடைக்குது. எதையும் யோசிக்காம எதையும் பெருசாக பொறுப்பு எடுத்துக்காம சிரிப்பும் சந்தோஷமுமா இருந்த காலம் குழந்தை பருவம்தான். அதுதானே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கக்கூடிய அழகான பகுதி. இப்போ நீ பெருசாயிட்டாலும் வளர்ந்துட்டாலும் உனக்கு பொறுப்புகள் வந்திருந்தாலும் கூட நீ மனசு வச்சு முயற்சி செஞ்சீன்னா கண்டிப்பாக உன்னால் மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தாண்டிய நிம்மதிக்குரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். சரியான நேரத்தில் உன்னை நோக்கி நான் சரியான மனிதர்களை அனுப்பி வைக்கிறேன். அவங்க உனக்கு நண்பர்களாகவோ தோழிகளாகவோ சகோதர சகோதரிகளாகவோ வழிகாட்டியாகவோ ஆறுதல் சொல்பவர்களாகவோ வந்துட்டு போவாங்க. உன்னை வந்து சந்திக்கிற மனிதர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க. நீ ஒருபோதும் சோர்ந்தோ துவண்டோ போக வேண்டாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு புது விஷயத்தை தொடங்கும் போதும் உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பிச்சிட்டினாலே சலிப்பான விஷயங்களை நீ கடந்து வந்துட முடியும். வெறுப்பையும் சலிப்பையும் உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். வலியும் வேதனையும் கஷ்டமும் இல்லாமல் சிரிக்கிறவங்கள விட வலி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறவங்க தானே வலிமை உடையவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் அதை பெருசாக காதில் வாங்கிக்காம கண்டுக்காம உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் யோசிச்சுட்டு சிறப்பான செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்களை தப்பான ஆளாக காட்டணுங்கிறதுக்காக அவங்களோட சண்டையிட்டு வாக்குவாதத்தில் இறங்குறவங்க சில பேர் தான். ஆனால் இப்போதெல்லாம் நீ யார்கிட்டையும் சண்டை போட வேணாம். உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்காது நீ மனசில் நினச்சாலே அவங்கள செய்கிற எல்லாமே உனக்கு தப்பாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருபோதும் யாரையுமே இவங்க இப்படி தான்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்காதே. நீ பார்க்கும் பார்வையை பொறுத்து தான் அவங்க உனக்கு நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் காட்சி தர்றாங்க. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். நீ தைரியமாக இருக்கும்போது தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன் மனசுக்குள்ளே இருந்தும் உன் வாழ்க்கையில இருந்தும் காணாமல் போயிடும். கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ சோகமோ ஒருபோதும் நீ யாரையும் எதிர்பார்த்து மட்டும் இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தனியாகவே சமாளிக்கவும் தனியாகவே தைரியத்தை கொடுக்கவும் சிந்திக்கவும் கூட தயாராக இருந்துவிடு என் செல்லமே. உன் மனசில் ஏகப்பட்ட ஆசைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு உனக்கு ஒரு ஜென்மம் போதாது போல அவ்வளவு ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கை நம்மளும் சந்தோஷமாக வாழ்ந்துருவோன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா நன்மைகளையும் இந்த வராகியம்மா நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். மற்றவங்க தப்பாக கூட இருந்துட்டு போட்டும் தப்பாக கூட வாழ்ந்துட்டு போட்டும், நீ எப்போதும் சரியாக இரு. யார்கிட்டையும் போய் சண்டை போடவும் வேணாம், அப்புறம் சமாதானமாகவும் வேணாம். நீயாக உன்னுடைய வலிகள் தந்த காயங்களை சரிப்படுத்திக்கிட்டு உனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு.
வாழ்க்கையில் ஒருபோதும் அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு நினச்சின்னா ஒரு நாளும் உனக்கு நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கவே போகிறதில்ல. அதனால் யாரை பார்த்தும் அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாத. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை, உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நிம்மதியாக திருப்தியாக வாழணும்னு. அன்புங்கிறது அடம் பிடிச்சு அழுகும். ஆனால் பேரன்பு கொண்டவர்கள் விட்டு கொடுத்துட்டு விலகி போயிடுவாங்க. நீயும் எப்போதும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து விலகி போகும்போது அது ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்குமே செல்லமே. நீயும் என்னென்னவோ முயற்சி செய்கிற, ஆனால் உன் வாழ்க்கையில் கஷ்டமும் போக மாட்டேங்குது, பிரச்சனையும் தீர மாட்டேங்குது. இப்போது நீ என்னை நம்பி வந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் இருக்க வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய விஷயங்களை இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். அழகாக இருக்கிற விஷயங்களை நேசிப்பது இயல்புதான். ஆனால் அந்த இயல்பே அதன் அழகை கெடுத்து விடக்கூடாதல்லவா? ரொம்ப ஒரு விஷயத்தை நேசிக்கிறேன், அன்பு காட்டுறேன்னு சொல்லி அதன் மீது அதிகமாக நீ அன்பு வைக்கும்போது ஒரு கட்டத்தில் அது வெறுத்துடும், எல்லாத்தையும் சலிச்சு போயிடும். எதையுமே அளவோடு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதியை தரும் நல்ல விஷயமா இருக்கும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சி கொள்ளவும் சிரிப்பு கொள்ளவும் தயங்காதே. எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நீ அதிகமாக சிரிக்கிறியோ, அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாயோ, அந்த அளவுக்கு வாழ்க்கை லேசாக இருக்கும். மகிழ்ச்சிங்கிற உணர்ச்சி, சிரிப்புங்கிற உணர்ச்சி உன் முகத்தில் இல்லாட்டி வாழ்க்கையே சுமக்க முடியாத பெரிய பாரமாக மாறிடுமே செல்லமே. அதனால் என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி எப்போதும் சந்தோஷப்பட தயாராகு. இந்த வராகியம்மா உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். கசப்பான சூழ்நிலைகளையும் கஷ்டமான விஷயங்களையும் நினச்சி மனம் தளராமல் அனைத்தையும் கடந்து முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்காக ஒரு அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நானும் இருந்து நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நியாயமும் தைரியமும் கொண்டு உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுறவே மாட்டேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். வாழ்க்கையும் சரி, நீ பேசுகிற வார்த்தைகளும் சரி, கண்டிப்பாக அவ்வப்போது சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். முற்றுப்புள்ளியே இல்லாமல் பேசிக்கிட்டே இருந்தீன்னா உன் வார்த்தைகளுக்கும் மதிப்பில்லை, உன் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லாமல் போயிடும். எந்தெந்த விஷயங்களை எப்போ சரியான நேரத்தில் நிறுத்தணும்னு பார்த்து நிறுத்திக்கோ என் செல்லமே. உன் கூட இருக்கிற பல பேரால் தான் உன் வாழ்க்கை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. யார் அப்படி உன் வாழ்க்கை அழிந்து போகவும் விழுந்து போகவும் காரணமாக இருக்காங்களோ அவங்கள முதல்ல தூக்கி ஒதுக்கி போடு. நீ நிரந்தரமாக நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழணும்னு ஆசைப்படுற. அப்படிப்பட்ட உனக்கு எல்லா மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை எப்போதும் உனக்கு சமநிலையாய் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கையை இனிமையாக்கி அழகாக்கி உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதை விட எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் பின்னாலேயே போய்கிட்டு அதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம முன்னோக்கி நகர்ந்து செல்ல தயாராகு. வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் மாற்றம் வந்தாலும், அது எந்த விதத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ அடுத்த நகர்வுக்கு போக முடியும் அல்லவா? இது எப்படி மாறலாம், அது எப்படி அப்படி நடக்கலாம்னு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திட்டிக்கிட்டும் திறனைக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்காத. வாழ்க்கையில் என்ன மாறினாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. வாழ்க்கையில் யாரெல்லாம் உன் கூட இருக்கணும்னு உனக்கு தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பாக யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. கெட்டவங்க உன் கூட இருக்கிறத விட, நல்லவங்க உன் கூட இருக்கிறத விட நீ ஒதுங்கி நின்று கெட்டவங்களை விட்டு தூரமாக இருப்பது உனக்கு நல்லது. அன்பை அதிகமாக வெளிப்படுத்தினாலே அது ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு ஆபத்தாக வந்து சேர்ந்துடும். நீ தோற்று போகிறதுக்கும் சில விஷயங்களை நேருக்கு நேராக முகம் பார்த்து கேட்க முடியாததுக்கும் அந்த அன்பே காரணமாயிடும். அதனால் நீ தோற்று போயிடக்கூடாது. அதுக்காக தான் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஒரு அளவாக இருந்துக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராதுன்னு சொல்கிறேன். சின்ன குழந்தைகள் எல்லாம் அடுத்தவங்ககிட்ட பேசுவேன் பேச மாட்டேங்கிறத காய் விடுவதிலும் பழம் விடுவதிலும் விரல்களையே வச்சுருக்காங்க.
விரல்களை நீட்டி பழம்னு சொன்னால் பேசிடுவாங்க, அதுவே விரல்களை நீட்டி காய்னு சொன்னால் பேச மாட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய சண்டையெல்லாம். ஆனால் பெரியவங்க எப்பொழுதும் அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டாலும் அடுத்தவங்க எதையாவது சொல்லிட்டாலும் அதை மனசுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் அதை மறக்க முடியாமல் ஏன் சின்ன சண்டையை பெருசாக பகையாக மாற்றிக்கணும்? எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் அப்படியே தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இரு. எல்லாத்தையும் தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு நீ வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காகவே இந்த வராகியம்மா இதை உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போதும் எல்லாரும் உன்னை நேசிக்கணும்னு எதிர்பார்க்காதே. எல்லாரும் உன்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நீ எல்லார்கிட்டையும் அன்பாக பேச கற்றுக்கோ. அப்படி நீ அனைவரிடமும் அன்போட அக்கறையோட பேசும்போது நீ அவங்கள விட்டு விலகி போனீன்னா அந்த பிரிவு அவங்களுக்கு கண்டிப்பாக வருத்தத்தை கொடுக்கும். நீ இல்லாதது போதுதான் உன் அருமை பெருமையை அவங்க உணர்வாங்க. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது வாழ்க்கை வேணான்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு போ. ஒரு புத்தகத்தை நீ படிக்கிற, அதில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்குன்னா அடுத்த பக்கத்தை திருப்பிக்கிட்டு புது அத்தியாயத்தை தானே தேடி போகணும். புத்தகத்தையே மூடிவிட மாட்டாய் அல்லவா? தொலைக்காட்சியிலும் கூட தொலைபேசியிலும் கூட உனக்கு பிடிக்காத விஷயங்கள் வருதுன்னா நீ அதை கடந்து போவியே தவிர அந்த புத்தகத்தையோ அல்லது அந்த டிவியவோ அல்லது அந்த ஃபோனையோ நீ ஆஃப் பண்ண மாட்ட. இதே தான் வாழ்க்கையிலையும் செய்யணும். உனக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது நீ அதை கடந்து போக கற்றுக்கோ. அதை கடந்து போனீன்னா அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, உனக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் நீ எவ்வளவு கெட்ட குணம் இருக்குது, உன்கிட்ட எவ்வளவு பலவீனம் இருக்குன்னு உனக்கு தானே தெரியும். அது மற்றவங்களுக்கு தெரியாதல்லவா? உனக்கு தெரிஞ்ச உன்னுடைய குறைகளையும் பலவீனங்களையும் திருத்திக்கோ. அதுக்கப்புறம் நீ சரியாக நல்ல பிள்ளையாக நடக்கும்போது மற்றவங்க உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்குவாங்க. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. அடுத்தவங்க உன்னை ஏமாற்றலாம், அடுத்தவங்க உன்னை தோக்கடிக்கலாம். ஆனால் ஒருபோதும் நீ தாழ்ந்து போயிட மாட்ட. நீயாகவே கீழே இறங்காத வரைக்கும் நீ வாழ்க்கையில் தாழ்ந்து போக நான் விட்டுட மாட்டேன். எத்தனை பேர் ஏமாற்றினாலும் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராக இரு. இங்கே தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது என் செல்லமே. என்ன ஒன்று, பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் இங்கே பல பேருக்கு பொறுமை இல்லை. பிரச்சனைகள்னு ஒன்று வந்தால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். கஷ்டம் கவலைன்னு ஒன்று வந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்க தான் செய்யும். பொறுமையாக நீ இருக்கும்போது உன் பிரச்சனை கஷ்டம் கவலைகள் அனைத்துக்கும் இந்த வராகியம்மாவே ஒரு நல்ல முடிவை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு இருக்கோ யார் தடுத்தாலும் அது நடந்தே தீரும். அதனால் நடக்கிறத மட்டும் அமைதியாக ஏற்றுக்கோ. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானது தான். ஆனால் எந்த விதத்திலும் நீ அழிந்து போகவோ வீழ்ந்து போகவோ இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். எத்தனை பேர் சேர்ந்து உன்னை அழிக்க நினச்சாலும், உன் தலைவிதியை உன்னை வீழ்த்த நினச்சாலும் அந்த விதிகளையும் வீழ்த்தி எதிரிகளையும் அழித்து உனக்கு நல்ல வழியை காட்டுவதற்காகவே இந்த வராகியம்மா உன் கூட உன் வீட்டிலையே இருந்து உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.